ஓகே சார். அளவு வச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பிளவுஸ்ல வந்து அளவு எடுத்துருக்கிறோம். அந்த அளவுக்கு தான் கட்டிங் போடுறேன். ஓகேவா? சாதாரண அளவுகளை வச்சியும் கட்டிங் போடலாம், நம்ம மெத்தட்லயும் கட்டிங் போடலாம். அது எப்படி போட போறோம் அப்படின்றது தான் நம்ம வெளியில பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிளாத் என்ன பண்ணணும், நேர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்பதானே ஃபர்ஸ்ட் கிளாத் பாக்குறீங்க. இது வரைக்கும் டிராயிங் தான் பார்த்துட்டு இருந்தோம் மாக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் உயரம் எவ்வளோ? 12.75 இன்ச்சு உயரம் பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இது வந்து ஃபுல் ஷோல்டர். ஓகேவா? மார்பு சுற்றளவு 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 37 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 9.25 மைனஸ் 1 8.25 பெருக்கல் 2 அப்போ 16 மைனஸ் 1 அப்போ 15 மைனஸ் 4 இன்ச்சு. அப்போ 15 4 இன்ச்சு போயிடுச்சுன்னா 15.25. இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு 7.5 ஒரு பாயிண்ட் வருதுங்களா? 7.5 இதுதான் நமக்கு ஷோல்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்ப நாம ஷோல்டர் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு? 7.5 ஒரு பாயிண்ட். எதுக்காக 7.5 ஒரு பாயிண்ட் நம்ம போடுறோம்னா, இது பேக் பீஸ். இப்ப நம்ம கட் பண்றோம், பேக் பீஸ் மடிப்புல போட்டுக்கணும். யார் கட் பண்றோமோ அவங்க சைட்ல மடிப்புல போட்டுக்கணும். நமக்கு ஆப்போசிட்டா இதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த கரபாகம் உயரத்துல போடணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், உயரம் மார்க் பண்ணிக்கணும். பிளஸ் ஷோல்டர் 7.5 ஒரு பாயிண்ட். இது அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்க. இதுதான் ஃபுல் ஷோல்டருடைய அளவு. பேக் நெக் எவ்வளவுமா? பின்கழுத்து. அதாவது பிளவுஸ்ல எடுத்திருக்கிறது. பிளவுஸ்ல வந்து கீழே எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகேவா? போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்ப இங்க இருக்கிறது தான் பேக் நெக்கனுடைய டேப். இது பிளவுஸ்ல இருக்கிற அளவு. ஓகேவா? பிளவுஸ்னுடைய கழுத்து போக மீதி இருக்கிற அளவு. இப்ப இதுலதான் நம்ம கணக்கு போட்டு என்ன பண்ணோம், ஷோல்டர்ல மைனஸ் பண்ணிக்கணும். இங்க 15 4 இன்ச்சு மைனஸ் பண்ணோமா, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்ப இங்க கழுத்து எவ்வளவு இருக்கான்னு பாத்துக்கலாம். 8.25 இன்ச்சு. ஓகேவா? 8.25 நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு 9 இன்ச்சா மாறிடும். அப்போ 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த ஃபுல் ஷோல்டர் கட்டிங்ல நம்ம மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம டிராயிங்ல பார்த்தோம். இங்க 9 இன்ச்சு அப்படின்னா 4 இன்ச்சு கணக்கு போடும்போது 2.25 வருதா? அப்ப நம்ம 2.25 என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப மீதி இருக்கிறது இங்க 5.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 5.25 ஒரு பாயிண்ட அப்படியே கீழே இறக்கிறோம். இறக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறோம். இது மார்பு சுற்றளவு வரக்கூடிய இடம் பிளஸ் ஆம்காலுடைய ஹைட். ஓகேவா? இப்ப இங்க என்ன பண்றோம், 5.25 ஒரு பாயிண்ட். அதே 5.25 ஒரு பாயிண்ட்டுக்கு சின்னதா ஒரு கோட் போட்டு வச்சுக்கணும். இப்ப சின்ன ஷோல்டர் எவ்வளவுமா? சின்ன ஷோல்டர் 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர். பிளவுஸ்ல இருக்கிறது 2.25 பிளஸ் அதோட நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்துறோம். அப்ப மீதி இருக்கிறது இங்க 2.25 ஒரு பாயிண்ட். அந்த 2.25 ஒரு பாயிண்டோட நமக்கு கழுத்து என்ன மாதிரி மாடல் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல தள்ளி வச்சு. சோ இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன், கழுத்து கொஞ்சம் நல்லா பிராடா வர்ற மாதிரி. ஏன்னா அளவு பிளவுஸ்ல கழுத்து பிராடா தான் இருந்துச்சு. சோ அதனால 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். அப்படி 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கும் போது இந்த இடம் வந்து நமக்கு இப்படி தள்ளி போதுங்களா? அப்படி தள்ளி போகும்போது மேல ஷோல்டர் என்ன மார்க் பண்ணீங்களோ அதே அளவு இந்த இடத்துலயும் என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். அப்ப மேல 3 இன்ச்சு இருந்துச்சு, எங்கேயும் 3 இன்ச். அப்போ இந்த அளவு என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி 3 இன்ச்சு இப்படி இருக்கணும். புரியுதாமா? இதுல ஏதாவது டவுட் வருதா? இப்போ கழுத்தினுடைய ஷேப் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கழுத்து டீப்பா வேணும்னா கொஞ்சம் தலை இப்படி டீப்பா வச்சுக்கோங்க. நார்மலா வேணும்னா இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஸ்கேல் எப்படி திருப்பி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. புரியுதா? இப்ப மார்பு சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்,
37. 37 4 பிரிச்சோம்னா 9.25. 9.25 ஸ்ட்ரைட்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செக் பண்ணும்போது 9.25ஓட 3/4 இன்ச்சு ஆட் ஆகிட்டு வரணும். இப்போ எவ்வளவு ஆகுது? 10 இன்ச்சு. 10 இன்ச்சு நமக்கு கரெக்டா இருக்கு. ஆம் காலுடைய ஹைட் 5.25 ஒரு பாயிண்ட் அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. அக்ராஸ் செஸ்டோட பாயிண்ட் எடுத்துக்கணும். கீழே இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்றோம், இப்போ ஆம்கோல் செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் நமக்கு முதல்ல வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. கரெக்டா இருந்தா வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டோட 8 ஆம்கோல் ரவுண்ட் வரணும். ஸோ இப்போ நமக்கு இங்க இருந்து இந்த மாதிரி அப்படியே அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 8 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம், இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி கத்துக்கணும். அடுத்து இடுப்பு அளவு. ஸோ இடுப்பு சுற்றளவு 29. 29 4 பிரிச்சுங்கன்னா 7.25 பிளஸ் 1 இன்ச்சு டாட். ஓகேவா? இந்த 1 இன்ச்சு டாட் இது காமன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வைக்கிறீங்களோ அப்போ இந்த கழுத்தினுடைய அகலம் கூடிட்டே இருக்கும். இந்த டாட் நீங்க அதிகமா வைக்கும் போது இந்த கழுத்தினுடைய அகலம் என்ன ஆகும், சேர்ந்துட்டே போகும். அப்போ ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கும் இது காரணமா இருக்கும். அதனால நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணலாம், இதை வந்து டாட் பிடிக்கணும். 8.25 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இங்கதான் டாட் எடுக்க போறோம். இந்த டாட் எவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்னா மிடில் செஸ்ட் எவ்வளவுமா 37. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. 37 4 பிரிச்சிங்கன்னா 9.25 ½ இன்ச்சு கீழே. இதுக்கு கீழே தான் டாட் இருக்கு. இப்ப இந்த டாட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், டாட் மேல தானே சார் எப்படியும் எதுமா நீங்க லைன் போட்டுருக்கீங்களா, இதுல தானே போடணும். கீழே ஸ்டிச்சிங் இது கீழே தான் வரும். டாட் ஸ்டிச்சிங் எடுக்கும் போதுதான் மேல வரும். இது நம்ம டாட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. இதுக்கு மேல வரக்கூடாதுன்றதுக்காக அததான் சொல்றேன். மிடில் செஸ்ட 4 பிரிச்சு என்ன அளவு வருதோ அதுல இருந்து ½ இன்ச்சு கீழே. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம டாட் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த 1 இன்ச்சு நம்ம என்ன செய்ய போறோம், 2 பிரிக்கிறோம். ½ இன்ச்சா வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப இத வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படியே வந்து என்ன செய்யலாம், கிராஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இவ்வளவுதான் பேக் பார்ட் முடிஞ்சது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கட் பண்ணிடலாமா? உங்களுக்குமா? கட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்துக்கோங்க. சோ கட் பண்ணும்போது எப்பவுமே கழுத்து கட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இங்க அளவு ஜாஸ்தியா எடுத்தா இங்க கூடிட்டே வரும்னு சொன்னீங்க. இப்போ இங்க ஒரு 1.5 இன்ச் எடுத்தோம்னா அங்க எவ்வளவு ½ இன்ச் அங்கேயும் சேர்த்தணுங்களா? இல்ல, சேர்த்தவே தேவையில்லை. ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதுவே கூடி. ஓகேவா? இத கட் பண்ண போறோம். பேக் பார்ட் முடிஞ்சது. சோ இப்ப நம்ம எங்கெல்லாம் புடிச்சு தைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அர்க்கத் போட வச்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி அடையாளம் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? பேக் பார்ட் க்ளோஸ். அடுத்தது ஃப்ரண்ட் எடுக்கும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த பக்கம் மார்ஜினுக்காக என்ன செய்ய போறோம், ஊக்குப்பட்டி சைட்ல ஒரு ஸ்கேல விட்டுருங்க.
முன்னுயிரம்னா முன்னாடி தான் சார், முன்னாடி. இப்ப புதுசா பழகுறவங்களா இருந்தா என்ன பண்ணலாம், இது மாதிரி வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். சரியா? கழுத்து பக்கம் இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஜஸ்ட் இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு பின்னாடி நம்ம என்ன செய்யணும்னா இந்த அளவை எப்படி எடுத்துக்கணும். ஆம்காலுடைய ஷேப் பேக்கில் வச்சு நம்ம ஈஸியா வரைஞ்சிடலாம். ஆம்கால் ரவுண்ட் எவ்வளவு? 8 இன்ச்சு ஆம்கால் ரவுண்டு பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. ஓகேவா? நமக்கு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. முன்கழுத்து டாட்னா வந்து இந்த இங்க இருந்து இப்படி எப்பந்தாங்க சார், அது பேர் மார்பு சுற்றளவு 9.25 மார்க் பண்ணிட்டீங்களா? பிளஸ் 1/2 இன்ச். அது ஆம்கால் கிட்ட இருந்து செக் பண்ணாலும் ஓகே தான், மார்பு சுற்றளவு செக் பண்ணாலும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் வரணும். பட் அதுதான் சொல்றேன், போடுறப்ப வந்து இதுக்கு தனியா ஆம்கோல் தனியா போட்டோம்ல, அதுக்காக எப்படி பண்ணாலும் ரெண்டும் தான் வரணும். ரெண்டுமே வரணும், ரெண்டுமே கரெக்டா வரணும். ஓகேவா? முன்கால் சொல்லணுமா? 5.25 5.25 முன்காலத்து பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நெக் வந்து நமக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இங்க 5.25 எடுத்துட்டு இங்க 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஆமா, இது கிராஸா தான் எடுத்துக்கிறோம், கிராஸாவே எடுத்துக்கிறோம். 5.25 பிளஸ் ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? இப்போ மிடில் செஸ்ட் 37 தான், ரெண்டுமே ஒரே அளவு தான். ஃபர்ஸ்ட் 4 பிரிச்சுக்கோங்க. 9.25 4 ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 9.25. அதே 37 3 பிரிச்சுக்கோங்க. முன்னுயிரம் எடுத்துக்கலாம். அப்போ 12.3 12.3 ஸ்டிச்சிங் சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா இதுல ஒரு லைன். அதே போல இந்த பக்கமும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. எடுத்துட்டோம். இப்ப டோட்டல் ஹைட் செக் பண்ணிக்கலாமா? கரெக்டா 12.25 இருக்கா? ஃப்ரண்ட் ஹைட் அவ்வளவுதானே, ப்ளவுஸ்ல எடுத்த அளவு தானே, இதுல எதுவும் மாற்றமும் இல்லை. இப்போ மிடில் செஸ்ட வந்து 2 பிரிச்சுக்கோங்க. 37 டிவைடட் பை 2 அப்படின்னா 18 இன்ச்சு வரணும். அப்ப இந்த அளவு எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 8.25 இருக்கு. அப்ப 8.25 போக மீதி இருக்கிறது நமக்கு 18 இன்ச்சு வரணும். அந்த 18 இன்ச்சு இந்த இடத்துல இருக்கு. இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட் லைனா போட்டுங்க. எக்ஸஸா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்து. ஓகேவா? புரியுதா? மிடில் செஸ்ட இந்த பாகம் எப்படி எடுக்கணும்னா 37 2 பிரிச்சுக்கணும். 18 இன்ச்சு வேணும். இது ஒண்ணுத்திலே 18 இன்ச்சு வராது. அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, பேக்கினுடைய அளவையும் இதுவும் சேர்ந்துதான் 18 இன்ச்சு வரும். புரியுதா? அது போக மீதி இருக்கிறது நம்ம சைடு எடுக்கணும். இப்ப இந்த பாயிண்ட் டாட் சென்டர் பாயிண்ட் அபெக்ஸ் உடைய பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, 37 10ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. பாடியில 10ல ஒரு பாகம், அப்ப 3.7 அந்த 3.7 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து நமக்கு பர்ஃபெக்டா அமையும். ஓகேவா? இந்த டாட்டுடைய அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஃபார்முலாவே போட்டுட்டு போனீங்கன்னா ஈஸியாவே வேலை முடியும். 37 13ஆல பிரிச்சுக்கோங்க. 37 13ஆல பிரிக்கும் போது 2.8. அப்ப இந்த சைடு 1.4, இந்த சைடு 1.4. இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன செய்யலாம், டாட்டை வந்து பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பின்னாடி ஆம்கோல் டாட் எப்படி எடுக்கிறோம்னா, இதுல இருந்து 1.5 இன்ச்சு தள்ளி அந்த 1/2 இன்ச்சு டாட்டை நம்ம பிடிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இது அப்படியே சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிட்டு இந்த டாட்டுடைய ஹைட்டை நீங்க சென்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிமார்பு சுற்றளவுடைய அளவு கிடைச்சு. மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு,
அடிமார்பாகம் இடுப்பளவு. ஓகேவா? இப்போ இந்த ஹைட் 3.25 இருக்கு. அதே போல இந்த பக்கமும் 3.25, இந்த பக்கமும் 3.25. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைடு இப்படி எடுத்துக்கோங்க, இந்த சைடு இதே மாதிரி எடுத்துட்டு இந்த அளவை என்ன பண்ணலாம், அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஊக்கு பட்டியுடைய டாட் இது அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இந்த அளவு எவ்வளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இந்த டாட்டை பினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இடுப்பு அளவு எவ்வளவு வரணும், 29 4 பிரிச்சோம்னா 7.25. ஓகேவா? இங்க 5 இன்ச்சு இருக்கு, அந்த 5 இன்ச்சு போக 7.25 இங்க இருக்கு, பிளஸ் 3/4 இன்ச்சு வரைக்கும் லூஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு 1/2 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? ஸோ அது போக ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரியா? ஃப்ரண்ட்டும் முடிஞ்சது. கட் பண்ணிடலாமா? ஸோ புரியாதவங்க இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்தது. இது ஒரு முறைக்கு 4 முறை என்ன செய்யுங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் வராத டவுட் கூட இன்னைக்கு வரும். சரியா? அப்போ பார்த்தா டவுட் வந்தாதான் உங்களுக்கு புரியும். டவுட்டே வரல அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னா எடுத்துட்டு காம்பவுண்ட் ஷேப் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இங்க காம்பவுண்ட் ஷேப்ல வரும்போது 1/4 இன்ச்சு மேல வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி கிராஸ் வர்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் வர்ற மாதிரி. இப்போ பட்டி எடுக்கணும். பேக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், பட்டி. பாருங்க எவ்வளவு கரெக்டா உட்காருதா. இங்க நான் 1/4 இன்ச்சு எடுத்ததுனால உங்களுக்கு எதுவுமே அப் அண்ட் டவுன் இல்லாம கரெக்டா இருக்கு. ஓகேவா? இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுக்கும்போது இந்த அளவையும் கரெக்டா எடுத்துட்டு பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேல. சரியா? இப்போ இந்த சைடு எவ்வளவு இருக்கான்னு பாருங்க, 2.25 இருக்கா. இந்த 2.25 எடுத்துட்டு இந்த பக்கம் 2.25. அதே போல இந்த டாட்டுடைய பாயிண்ட் இந்த அளவு எவ்வளவு இருந்துச்சுன்னு பாருங்க, 3.1 3.1 இருக்கு. இப்போ பட்டி எடுக்கும்போது பேக் பீஸ் கட் பண்ணி மிச்சான துணி நம்ம கிட்ட இருக்குல்ல, துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்கேல் இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். சைடு நம்ம பிளவுஸ்ல எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணும். சைடுனா இந்த அளவு. ஓகேவா? அடுத்தது எப்பவுமே இந்த கரபாகம் இருக்கக்கூடாது. இந்த கரபாகம் இல்லாம நீட்டா எடுத்துக்கணும். இடுப்பளவு எவ்வளவு, 7.25. ஞாபகம் இருக்கா? அந்த 7.25 அப்படியே எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. இது 1/4 கட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கிளாஸ் லைன் போட்டணும். இந்த சைடு நம்ம எவ்வளவு பார்த்தோம், 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் சேம் அதே மாதிரி 2.25 பிளஸ் அதுவும் 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு கட்டு. இப்போ டாட் பாயிண்ட் வந்து என்ன செஞ்சோம், 3.1 எடுத்தோமா, அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஹைட் எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃப்ரண்ட்டுடைய பார்ட் எடுத்து வச்சுப்பீங்க. சரியா? ஏற்கனவே சொன்னா இதுல 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் சொல்றேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பாயிண்ட் வர்ற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எங்கிருந்து நீங்க இது பிடிக்கும் போது கரெக்டா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்ப எடுத்துட்டு இந்த அளவு எடுத்துக்கணும். இந்த அளவையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர்ல வந்து கரெக்டா ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி எடுத்து
வி ஷேப்ல இல்லாம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிடலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டியும் எங்களுக்கு சொல்லி தள்ளிட்டு புதுசா சொல்லி கொடுக்கல, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. பட்டி இவ்வளவுதான் சிம்பிள் வேலை இது. இது அப்படியே வந்து இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஸ்லீவ் கட் பண்ணணும். துணியை வந்து 4 மடிச்சு போட்டுக்கலாம். நாலா மடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிசரெல்லாம் போற மாதிரி ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு மடிச்சு தைக்கிறதுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுங்க. நம்ம லைனிங் வந்து ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கும். வீடு முன்னாடி பிடிக்கலையா? ஸ்டாப் பண்ணிக்கல நீங்க? அதுலயே ஸ்டாப் ஆச்சு சார். அப்ப ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு. டைமிங் கை நீளம் 5.25 சார். 5.25 பிளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 8. அதுல 1 இன்ச்சு மைனஸ். இது அப்படியே சென்டர் பண்ணிக்கீங்க. 3 இது அப்படியே சென்டர் பண்ணிக்கலன்னா 3.25 இன்ச்சு வரும். இப்ப இங்க வச்சுக்கிற 3.5 இன்ச்சு அப்படியே இதுல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இப்ப இந்த லைன் என்ன பண்ணலாம்? 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன். இந்த லைனு ஸ்ட்ரைட்டா ஒரு லைனு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன். இந்த லைனையும் ஒரு லைன் போட்டுங்க. இதுல ஒரு 1/2 இன்ச் பக்கத்துல இதுக்கு சென்டரா பார்த்து ஒரு லைன். இப்போ இந்த இடத்த வந்து மையமா வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. ஓகேவா? இப்ப இதுல இருந்து 1/2 இன்ச்சு மேல இதுல ஒரு 1/2 இன்ச். இப்ப இங்க எவ்வளவு ஒட்டுக்கிறன்றத பாருங்க. மினிமம் 1 இன்ச் இருந்தா போதும். கரெக்டா 1 இன்ச் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வச்சுக்கோங்க. அப்போ ஃபிட்டிங் கரெக்டா நமக்கு அமையும். இது மாதிரி இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த அமைப்புல உட்கார்ற மாதிரி அப்படியே லைன். சரியா? இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறோம். மறுபடியும் அந்த லைன் அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த லைன் அதே மாதிரி ஷேப் கொடுத்தாங்க. கை சுற்றளவு 6. அவ்வளவுதானமா? இந்த இடத்துல நாம எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இப்ப எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்ப ஆம்கால் செக் பண்ணி பாத்துக்கணும்ல, அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? 8 இன்ச்சு. சரியா? கட் பண்ணிடலாமா? சோ இதெல்லாம் பண்ண பின்னாடி பேக் பீஸையும் ஃப்ரண்ட் கையினுடைய அளவையும் வச்சு செக் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணிட்டு கரெக்டா